வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பும் உருளைக்கிழங்கு பொடி மாசும் செய்யலாம். இது ரொம்ப டேஸ்ட்டான லஞ்ச் காம்போ. முதல்ல குழம்பு செய்கிறதுக்காக நான் வரமிளகாய், தனியா, மிளகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை வெறும் கடாயில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கிறேன். அது வறுப்பட்ட பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து அதையும் வறுத்துக்கிட்டு அதை நல்லா ஆறட்டோன்னு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி அதை தனியாக வச்சுக்கலாம். ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், வரமிளகாய் தாளிச்சிருக்கேன். அதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் 2, பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, 2 சிட்டிகை மஞ்சள் தூள், சாம்பார் பொடி 1.5 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கின பிறகு அதில் நைட்டே ஊற வச்சு வேக வச்சு வச்சுருந்த மொச்சக்கொட்டையை அதில் சேர்த்துக்கலாம். குக்கரில் 3 விசில் வச்சா மொச்சக்கொட்டை நல்லா வெந்துடும். இப்போ அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இந்த கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். அது நல்லா வெந்த பிறகு ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியும் அதில் சேர்த்து அந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடியும் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். இந்த பொடி சேர்த்த பிறகு ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுட்டா குழம்பு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கடைசியாக இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, கல்யாண வீடுகளில் செய்கிற மாதிரி ஒரு மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக உருளைக்கிழங்கு பொடி மாசுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கிறேன். அதில் கொஞ்சமாக வெங்காயம், 2-3 பச்சை மிளகாய், துருவின பூண்டு கொஞ்சம், துருவின இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதெல்லாம் வதக்கி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிட்டு வேக வச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு அதில் இந்த மாதிரி போட்டு மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பொடி மாசு செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுட்டா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது இப்போ இந்த மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் குழம்புக்கும் இந்த உருளைக்கிழங்கு பொடி மாசுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூடான சாதத்தில் போட்டு மதிய நேரத்தில் இதை சாப்பிட்றது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நல்ல காம்பினேஷன் இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.